வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகி ஒரு சிங்கிள் மாம். அவங்களுக்கு ஒரு 10 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அம்மா அரவணைப்புல வளர்ற ஒரு 10 வயசு பையன் எப்ப பாரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பையனை எப்படியா கட்டுக்கோப்பா ஒரு நல்ல விதமா வளர்க்கணும் முயற்சியில் இருக்கிறப்ப 8 வருஷமா ஜெயில இருந்து வெளியில வரான் நம்ம கதாநாயகியோட கணவர். ஒரு மாதிரியான சைக்கோ நேரா வந்து தன்னோட மனைவியும் பையனையும் பாக்குறதுக்கு தான் வரான். இவன் வந்தது நம்ம கதாநாயகி சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் வந்ததுக்கு அப்புறம் செய்ய போற காரியம் அந்த மாதிரி. அப்படி என்னதான் காரியம் பண்றான். அதனால நம்ம கதாநாயகி என்ன பிரச்சனை வருது, இல்ல அவனோட பையனுக்கே இந்த சைக்கோவால ஏதாவது பிரச்சனை வருதா, அதை எப்படி நம்ம கதாநாயகி எதிர்த்து போராடுறாங்க. இதுதான் மிச்ச படத்தோட கதையே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணாரு. இது ஒரு மினிமலிஸ்டிக் படம்பாங்க, டிவி மூவி, சினிமால எல்லாம் வந்தது கிடையாது, டைரக்டா டிவில ரிலீஸ் ஆகிற படம். அப்படிப்பட்ட படத்துல இவ்வளவு பரபரப்பா செம்ம சின்சியரா ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க மக்களே. ஆரம்பமே ஒரு சீரியஸ் டோன்ல தான் ஆரம்பிக்கும். அப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போயிருச்சு படம் ஒரு மாதிரியா தான் போகுதுன்னு. அதே மாதிரி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாட்டும் ஒரு மாதிரி பரபரன்னு போய்கிட்டே இருக்கும். இன்டு தி எண்ட் கதாநாயகியும் அவங்க பையனும் அவங்க கணவர்கிட்ட எப்படி சேவ் ஆகிறாங்க, ஆவாங்களா மாட்டாங்களான்ட்டு இந்த சீட் டச் த்ரில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பானுங்க மக்களே. கண்டிப்பா உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான், ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 2024 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் டிவி கிரைம் த்ரில்லர் படமான Buried Alive Unsurvived. வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம படத்தோட கதாநாயகி அலிஷியா ஒரு பிரைவேட் லாஜிஸ்டிக்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்ப போறப்ப அவங்க ஃப்ரெண்ட் ஜோ வந்து மீட் பண்றா. அவ அலிஷியாட்ட, "ஏலே, உன்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல உன்னோட சர்நேமை மாத்திரிக்க என்ன விஷயம் ஹச்ஆர்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா" அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம அலிஷியா, "அது ஒரு காரணம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, விடுங்க, அதை பத்திலாம் கேட்காதீங்க. என்னோட புது பேருக்கு நான் என்னென்ன கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் தரணுமோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அதையே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. என் பழைய பேர் என்னன்னு கேட்காதீங்க, அதை பத்தியும் பேசாதீங்க" அப்படின்றா. ஜோவும், "சரி சரி, ஏதோ இருக்கு போல, விடு." அப்புறம் பையன் என்ன பண்றான், "இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா, ஜாலியா இருக்கா" அப்படிங்கிறா. அலிஷியாவும், "எல்லாம் நல்லா இருக்கு, நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல." அப்படியே இந்த பக்கம் விக்டர் ஸ்டீவ்னு ஒருத்தனை போய் பார்க்க போறான். ஸ்டீவுக்கு விக்டர் பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா அதுக்குள்ள வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அதுக்கு விக்டர், "ஆமா, 15 வருஷத்துல ரிலீஸ் ஆகணும், கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தா 8 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரி எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எங்க" அப்படிங்கிறான். அந்த ஸ்டீவ் ஒரு மாதிரி திரு முழிக்கிறான். அதுக்கு விக்டர், "இந்த பாரு, 3 பேரா திருட போனோம், ஒருத்தர் ஸ்பாட்லயே செத்துட்டான், நீ அங்கேருந்து தப்பிச்சிட்ட, உங்களை பத்தி எதுவுமே சொல்லாம நான் இவ்வளவு நாள் ஜெயில தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கேன், எனக்கு தர வேண்டிய பங்கு எங்க" அப்படிங்கிறான். ஸ்டீவ் அந்த காசுல கொஞ்சம் செலவு பண்ணிட்டான் போல, இப்ப கையில இல்ல அப்படிங்கிறான். விக்டருக்கு செமையா கோவம் வருது. அவன் ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான், அந்த வண்டி அடிச்சு நொறுக்கிறான். உடனே ஸ்டீவ் ஒரு மாதிரி கெஞ்சுறான், "இல்ல விக்டர், இப்படி பண்ணாத" அப்படி இப்படிங்கிறாப்ல. அப்ப அங்க ஒரு புது ட்ரக் ஒன்னு இருக்கு. அதை பார்த்தன விக்டர், "எனக்கு கொடுக்க வேண்டிய பங்குக்கு இந்த ட்ரக் கரெக்டா இருக்கும், இதை நான் எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிறான். அப்படியே இந்த பக்கம் அவ அலிஷா அவங்களோட பையன் மால்கனை பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல மால்கனை காணும். மால்கனுக்கு போன் அடிக்கிறாங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு பதட்டத்திலே வண்டியை ஓட்டிக்கிட்டே போறாங்க. அவங்களோட தங்கச்சி கெமின்னு அந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கால் பண்ணி மால்கனை காணுங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு கெமி அங்கதான் இருப்பா, கொஞ்சம் தேடுன்னு சொல்லிட்டு இருக்கப்பே ரோட்டோரமா இன்னும் ஒரு சில பசங்க கூட நம்ம மால்கன் விளையாண்டுகிட்டு இருக்கான். அலிஷியா கெமியோட போனை கட் பண்ணிட்டு இறங்கி போய் மால்கனை பார்த்து கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சோடனே உன்னை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண மாட்டியா, வந்து வண்டியில ஏறான்னு கத்துறாங்க. இவன் ஒரு மாதிரி கடுப்படிச்சுக்கிட்டு, "ஏமா இப்படி பண்றீங்கன்ட்டு" நேரா போய் வண்டியில ஏறான். அப்படியே இந்த பக்கம் ஸ்டீவ் வீட்ல இருந்து இன்னும் நிறைய ஜாமாக்களை எடுத்து வண்டியில போட்டுட்டு விக்டர் கிளம்ப போறான். ஸ்டீவ் அப்படியே பின்னாடியே வந்து அந்த டைமண்ட் நெக்லஸ் குடுறா அப்படிங்கிறான். அப்படியே விக்டர் அந்த டைமண்ட் நெக்லஸ் பார்த்துட்டு, "உன் ஒய்ஃபுக்கா வாங்கியிருக்கியா, செம சூப்பரா இருக்குடா, இதுவே செம ரேட்டு போகும் போல, என் காசுலாம் செலவு பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்டா, என்கிட்ட எந்த வம்பு பண்ணாத, கம்முன்னு இருந்துட்டு." அவன் சொல்ற டோனே ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கு. ஸ்டீவுக்கு ஒன்னும் சொல்ல முடியல. சரி அந்த நெக்லஸ் எடுத்துட்டு போடான்ட்டு விக்டர் அங்கேயிருந்து போனா சரின்னு அனுப்பிச்சு விட்டுறான். இந்த பக்கம் அலிஷியா மால்கன் கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு தான் வராளே. வரப்பே திட்டிக்கிட்டே வராம். அதுக்கு மால்கன், "நான் பெரிய பையன் ஆயிட்டேன், இனிமேல் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் சுதந்திரமா விடுங்க" அப்படி இப்படிங்கிறான். ஆனா நம்ம அலிஷியா, "உன்னோட பாதுகாப்புக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா ஏன் கூடவே இருக்கணும், இப்படி அதிகபட்சம் தரமா பண்ணக்கூடாதான்ட்டு" இவங்க கண்ணாபின்னு திட்டுறாங்க. 2 பேரும் நடுவில் வாக்குவாதமெல்லாம் வருது. மால்கம் அப்படி கடுப்புல நேரம் ரூமுக்கு போறான். அலிஷியா, "பையன் ஏன்டா அப்படி நடந்துக்கிறானேன்ட்டு" அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் அலிஷியோட தங்கச்சி கெமி அவ
அவன் வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து யார்கிட்டயும் போன் பேசிட்டு நேரா வண்டிக்கு வரா. இத தூரத்துல இருந்து விக்டர் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கெமி கூட வேலை செய்யறவங்க கெமியை கூப்பிடுறாங்க. கெமி அவங்க போனை கார்லயே போட்டுக்கிட்டு வேகமா ஆபீஸ்க்குள்ள மறுபடியும் போறா. அவ போனதுக்கு அப்புறம் விக்டர் வேகமா வண்டியில இருந்து இறங்குறான். அலிஷியா நைட்டுக்கு தேவையான சாப்பாடுலாம் பண்ணிட்டு அவங்க பையன் மால்கம் கூப்பிடுறாங்க. மால்கம் வந்து டைனிங் டேபிள்ல பார்த்தா அங்க ஒரு ஷூ பாக்ஸ் இருக்கு. அவனுக்கு செம்ம சந்தோஷமாயிருது. வேகமா ஷூ எடுக்கிறான். எதுக்குமா எனக்கா அப்படிங்கிறான். அதுக்கு அலிஷியா உன்னதான் நேத்து கோமா திட்டிட்டேனடா, அதுக்காக தான் தப்பா எடுத்துக்காத, ஒரு கிஃப்டா வச்சுக்க அப்படிங்கிறாங்க. மால்கம் சூப்பர்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூமான்ட்டு அப்படியே ஷூவை நோண்டி பாட்டு இருக்கப்ப அதுக்குள்ள என்னமோ கடக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு டிராக்கர் இருக்கு. இது எதுக்குமா ஷூல இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அப்படியே அலிஷா ஷூ கடைக்காரன்ட்டு அதை தெரியாம வைக்க சொல்லியிருக்கேன், எப்படி வச்சிருக்கான் பாரு. சரி உன் நல்லதுக்காக தான் அது இருக்கு, அந்த ஷூல அது இருக்கட்டும், எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் அப்படிங்கிறாங்க. மால்கமுக்கு செம்ம காண்டாகுது. ஏமா எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரணும்னு நினைக்கிறீங்களா? நானும் அவ்வளவு தப்பான முடிவு பண்ணிட்டீங்களா? ஏமா இப்படி இருக்கீங்கன்ட்டு அப்படியே அந்த டிராக்கரோட ஷூவை வச்சு தூக்கி எரிஞ்சிட்டு எனக்கு இந்த ஷூவே வேணான்ட்டு போயிடுறான். அலிஷியால திரும்ப எதுவும் பேச முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆகுது. கிளம்பி நேரம் வேலைக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டான ஜோ கிட்ட வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஜோ அலிஷியா கிட்ட நீ உன் பையன் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கிற, இந்த பார் உனக்கு ஒரு பர்சனல் லைஃப் வேணும். என் கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கான், அப்படியே உன்ன மாதிரியான டைப் தான். அவன் கூட ஒரு நாள் டேட்டிங் போ, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆனா அலிஷியா இல்லம்மா எனக்கெல்லாம் இன்னொரு ஆண் துணையே தேவையில்ல, நான் என் பையனை எப்படியாவது வளர்த்துக்கிறேன் உடுன்ட்டு ஜோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு லஞ்ச் பிரேக் வருது, வெளில நின்று லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அவங்களோட தங்கச்சி கெமி கால் பண்றா. ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது. அலிஷா என்னது புது நம்பரா இருக்குன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு கெமி நேத்து பார்க்கிங்ல இருக்க கார்ல போனை விட்டுட்டு போனேன், எவனோ போனை திருடிட்டு போயிட்டான், அதான் இன்னொரு நம்பர் இது, அந்த பழைய நம்பர் திரும்ப கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் எதுவா இருந்தாலும் இந்த நம்பர் கால் பண்ணிட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டு போனை வைக்கிறான். அலிஷா சரின்னு கேட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மால்கம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு விக்டர் வரான். அப்ப அவங்க எல்லாரும் பால் விக்டர் சைடு போகுது. விக்டர் அந்த பாலை புடிச்சு வச்சுக்கிறான். மால்கம் நேரா வந்து விக்டர் இருந்து பால் வாங்க வரப்ப நம்ம விக்டர் மால்கம் பார்த்து நான் தானே தம்பி உன்னோட அப்பா அப்படிங்கிறான். மால்கம் ஒண்ணும் புரியல, யாரா அவன் திடீர்னு வந்து அப்பாங்கிறானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்பல உடனே விக்டர் அலிஷா நம்ம மால்கம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பன்ட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோ எடுத்து காட்டுறான். அப்படியே மால்கம் ஒரு மாதிரி ஆயிருது. அவன் பிறந்த கொஞ்ச நாளே அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். அவனுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு, ஆனா எப்படி இருப்பாருன்னு கூட மால்கம் தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து அப்பான்னு சொன்னோனையும் நம்ம மால்கம்க்கு ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்கிருது. அப்படியே சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் அலிஷா நேரம் வீட்டுக்கு தான் வரா. வெளியில அந்த விக்டர் ஸ்டீவ் தூக்கிட்டு வந்தானே அந்த ட்ரக் நிக்குது. அலிஷாக்கு ஒண்ணும் புரியல, என்னடா ட்ரக் ஒண்ணு புதுசா நிக்குது. நேரம் வீட்டுக்குள்ள போய் மால்கம் என்ன வெளியில ஒரு ட்ரக் நிக்குது, யாருது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்களான்னு உள்ள போனா அங்க விக்டர் கூட மால்கம் விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே விக்டரை பார்த்தோன்னு அலிஷா ஒரு மாதிரி ஒத்தருது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறா. அவளால திரும்ப பேசவே முடியல. பையனா எதுவும் கண்டுக்காம அம்மா அப்பா வந்திருக்காருமா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி குஷியாகிறான். விக்டர் அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு அந்த ஸ்டீவ் கிட்ட ஒரு நெக்லஸ் தூக்கிட்டு வந்திருப்பானே அந்த நெக்லஸ் காட்டி உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்க அலிஷியா அப்படிங்கிறான். அலிஷியா அப்படியே டென்ஷன் ஆகி ரூமுக்கு வெளியில வந்துடுறான். கிச்சன்ல நின்னுட்டு ஒரு மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான். விக்டர் நேரா வந்து மறுபடியும் அந்த நெக்லஸ் நீட்டி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இது ஒரு பிரேஸ்லெட் கையில மாட்டிக்க அப்படின்னு சொல்றான். அலிஷியா அப்படியே விக்டர் பார்த்து 8 வருஷம் தானே ஆச்சு, நீ 15 வருஷம் ஜெயில இருக்கணுமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு விக்டர் நான் முன்னாடி மாதிரி இல்ல அலிஷா, நான் திருந்திட்டேன், ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறேன், கோவம் எல்லாம் எனக்கு வரது கிடையாது, எல்லார்கிட்டயும் பாசமா நடந்துக்கிறேன், மத்தவங்க சொல்றதை கேட்கிறேன், இந்த காரணத்துக்காகவே என்ன சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம மறுபடியும் நம்மளோட பழைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழலாம், என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அலிஷா அதுக்கு எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா நிக்கிறான். அப்ப விக்டர் அவர் முட்டாள், அந்த பழைய வாழ்க்கையை மறைக்கணுங்கிறதுக்காக தானே உன்னோட பேர் எல்லாத்தையும் மாத்திட்ட, எப்படி நீ இங்க இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு நினைச்ச, நீ பேரை மாத்தின, ஆனா உன் தங்கச்சி பேரை மாத்தல இல்ல, அதனாலதான் உன் தங்கச்சியோட போனை நான் தெரியாம திருடுனேன், அதுல இருந்தா நீ எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன், இந்த போனை அவள்கிட்ட கொடுத்துருமான்ட்டு கார் பார்க்கிங்ல போனை தொலைச்சேன்னு கெமி சொல்லிருப்பால, அந்த போனை திருடுனது இந்த விக்டர் தான் போல. ஆனா ஒரு மாதிரி அமைதியா ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் பேசுறான். அலிஷா அவங்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லவும் பயமா இருக்கு, வெளியில போறான்னு உண்மையிலே திருந்திட்டானா இல்ல திருந்தின மாதிரி பேசுறானா, இவன் என்ன பண்றான்னு புரியாம அப்படியே விக்டரை பார்த்து சரி விக்டர் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என்னால இப்ப உடனே முடிவு எடுக்க முடியாது, நான் யோசிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப விக்டர் தாராளமா யோசிமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவா டின்னருக்கு போவோம், பையன் கூட சேர்ந்து சாப்பிடுவோம், அப்ப கூட நீ யோசிக்கலாம் அப்படிங்கிறான். அலிஷா பேசாம இருக்கிறா. விக்டர் அலிஷா பார்த்து டின்னர் போகணுங்கிற போய் ட்ரெஸ் மாத்த அப்படிங்கிறான். கேட்டுட்டு அலிஷா கூட நேரம் ரூமுக்கு வந்துடுறா. அவ தங்கச்சி கெமி கால் பண்ணி விக்டர் இங்க வந்த விஷயத்த சொல்றா. கெமிக்கு அப்படி ஒரு மாதிரி ஆறி போயிருது. கெமி உடனே அவன் பேச்ச கேட்காத, அவன் கூட போகாத, நான் உடனே போலீஸ் கால் பண்றேன் அப்படிங்கிறா. அதுக்கு அலிஷா இல்லடி அப்படிலாம் பண்ணிடாதடி, அவன் வேற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவான், நான் அவன் கிட்ட டின்னர் போறப்ப ரெஸ்டாரண்ட்ல வச்சு நான் தெளிவா சொல்லிடுறேன், நான் பாத்துக்கிறேன் போனை வைக்கிறான். கெமிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அலிஷா அப்படி பண்ணாதன்னு சொல்றான். இந்த பக்கம் அலிஷா ஒரு மாதிரி பதட்டமா அழுதுகிட்டே வேகமா
கிளம்பி விக்டர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. பையன் மால்கம்க்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் கழிச்சு அப்பான்னு ஒருத்தர் வந்தாருன்னா எந்த பசங்க வந்து ஒரு குஷியா தானே ஆவாங்க. அது போக விக்டர் எப்படிப்பட்டவன் யார் என்னங்கிற விஷயம் மால்கனுக்கு எதுவும் தெரியாது. அலிஷியாவும் அதை பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது மால்கன் கிட்ட. அதனால அவங்க அப்பா விக்டர் பேசுறது கேட்கப்பட ரொம்ப சந்தோஷமா கேட்கிறான். அப்ப பையன் மால்கன் இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு எந்திரிச்சு நேரா பாத்ரூம் போறான். அப்ப விக்டர் அலிஷியா கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பாரு அலிஷா இனிமேல் நம்ம ஒன்னாவே வாழ்வோம், உனக்கு ஓகே தானேங்கிறான். அவன் கையை பிடிச்சிருக்கிறது ரொம்ப இறுக்கமா இருக்கு. கையை வந்துட்டு எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடியல. அலிஷியாக்கு அவன் மூஞ்சியை பார்த்து பேசவே பயமா இருக்கு. எனக்கு தான் டைம் வேணும்னு சொன்னேன் விக்டர், கொஞ்சம் பொறுமையா அப்படி இப்படிங்கிறான். கரெக்டா பையனும் வந்துடுறான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. அலிஷியா முகத்துல எதுவுமே காட்டிக்கல, ஒரு மாதிரி கூலா இருக்க மாதிரி தான் இருக்கிறாளே. கூட மால்கம் வேற இருக்கிறானே. அப்ப விக்டர் அலிஷியா கிட்ட அலிஷா நம்ம 3 பேர் சேர்ந்து ஏதாவது பிக்னிக் போயிட்டு வரோமா, நாளைக்கே போவோம், நான் ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன், என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே தங்கிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அலிஷா அப்படியே சுத்தாரிச்சுக்கிட்டு பையன் மால்கம் வீட்டுக்குள்ள அனுப்பி விக்டர் பார்த்து இல்ல விக்டர் டூருக்கு போறதை பத்தி அப்புறம் பேசலாம், இப்ப நீ ரூமுக்கு போ அப்படிங்கிறான். விக்டரும் சரி நாளைக்கு பேசுவோன்னு அலிஷாவை கட்டி பிடிக்கிறான். அலிஷா ஒரு பதட்டமா இருக்கு. அப்படியே விக்டர் போயிடுறான். அலிஷா நேரா வீட்டுக்குள்ள போயிடுறா. போயிட்டு ஒரு மாதிரி மண்டை காயுது அவளுக்கு. உட்காந்து ஒரு மாதிரி அழுகுறா. மால்கன் வந்து அம்மாவை பாக்குறான். என்னமாச்சு என்னமா பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அலிஷா உனக்கு இப்போதைக்கு சொன்னா எதுவும் புரியாது மால்கம், சொல்றதுக்கு நேரம் இல்ல, உடனே போய் உன் திங்ஸ் எல்லாம் எடு, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. மால்கம் புரிய மாட்டேங்குது. அப்பா வந்திருக்காரு, அப்பா விட்டுட்டு போகணுங்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இல்லம்மா, எனக்கு அப்பா வேணுமா அப்படிங்கிறான். அதுக்கு அலிஷா அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது மால்கம், அந்த கொடுமையெல்லாம் நான் தான் அனுபவிச்சிருக்கேன், அது சொல்றதுக்கான நேரமும் இது கிடையாது, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், போய் கிளம்பு, இந்த நேரத்துல என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதங்கிறாங்க. ஆனா மால்கம் எப்பவுமே அவங்க அம்மா கூட ஆர்கியூ பண்ணுவான் தானே. அதனால அவன் ஒரு மாதிரி கத்துறான். அலிஷா இவன் கிட்ட பேசுறதுலாம் நேரம் இல்லட்டு நேரா போய் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த விக்டர் ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருப்பான், டைமண்ட் பிரேஸ்லெட். அதை அலிஷா கையில மாட்டி விட்டுருப்பான். அதை கழட்டி ஒரு மாதிரி கட்டுப்புள்ளி அங்க இருக்க டிராயர்ல போட்டு மூடிட்டு இவங்க பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வேகமா ஹாலுக்கு வராங்க. மால்கம் அங்கே தான் உட்கார்ந்துருக்கான். மால்கம் கிளம்புடா ப்ளீஸ்ரான்ட்டு கதவை தந்துட்டு வண்டிக்கிட்டு போனா அங்க விக்டர் நிக்கிறான். அலிஷா ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே விக்டர் ஒரு மாதிரி கட்டுமையான டோன்ல வந்து நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும் அலிஷா, அதனாலதான் எங்கேயும் போகாம நிக்கிறேன் அப்படிங்கிறான். அலிஷா ஒரு மாதிரி வேந்த வேந்தன் முழிக்கிறான். அதனால விக்டர் ஒண்ணுல சும்மா தான் வெளியில வந்து அப்படி இப்படிங்கிறான். விக்டர் அப்படியே வந்து அலிஷாட்ட நான் தான் மாறிட்டேன், திருந்திட்டேன், இப்ப ஒழுக்கமா இருக்கேன்னு சொல்றேன், அப்படியே இப்படி பண்ற, மறுபடியும் என்ன விட்டு ஓடணும்னு பாக்குறியா அப்படிங்கிறா. அப்ப உள்ள இருந்து மால்கம் வெளியில வந்துடுறான். வந்து இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்பல விக்டர் மால்கம் வீட்டுக்குள்ள போக சொல்றான். ஆனா அலிஷா மால்கம் நீ இங்கே இருறா தம்பி அப்படிங்கிறப்பல அப்ப விக்டர் அப்படியே அலிஷா முன்னாடி போய் நின்னுட்டு அவன் சட்டையை தூக்குனா அங்க ஒரு கத்தி இருக்கு, இந்த கத்தியால பையன் நெஞ்சில குத்தவா, அப்படி ஆகணும்னு நினைக்கிறியா, ஒழுங்கா அவனை வீட்டுக்குள்ள போக சொல்லு அப்படிங்கிறான். இந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த விக்டர். அப்படியே அலிஷா வாயடிச்சு நின்றுறா. விக்டரே மால்கத்துக்கிட்ட போயிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் உங்க அம்மா ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெளியில போகணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்க, அவங்க கூட வெளியில நாங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வரோம், நீ வீட்டுக்குள்ள இருப்பா, நாங்க வர கொஞ்சம் நேரம் ஆகும்ட்டு மால்கம் வீட்டுக்குள்ள போக சொல்லிடுறான். மால்கம் வீட்டுக்குள்ள போனோனையும் அலிஷா தர தண்ணி இழுத்துட்டு போய் அவனோட ட்ரக்ல ஏத்தி அவளோட பெட்டி பொடிக்கலாம் ட்ரக்கு பின்னாடி போட்டுட்டு வண்டி எடுத்து நேரா விக்டர் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறான்னு போயிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி எறியறான். அப்படியே அலிஷா பார்த்து அலிஷா நான் உன்கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டேன், எனக்குள்ள என்னென்னமோ தோணும், ஆனா எதுவுமே நான் உன்கிட்ட காட்டது கிடையாது, ஏன் எங்க அம்மாவும் கூட நான் கொண்டிருக்கேன், ஆனா ஒன்ன நான் அப்படி பண்ணிருக்கேனா, அப்படி இருக்கப்ப எப்படி எனக்கு எதுவும் உன்னால பண்ண முடிஞ்சு, நான் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே நீ தான் என்ன பத்தி போலீஸ் போட்டு விட்ட, அது எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சு நான் இங்க வந்திருக்கேன், எல்லாம் என்ன பைத்தியங்கிறானுங்க சைக்கோங்கிறானுங்க, ஆனா உன்கிட்ட அப்படி நடந்திருக்கேனா, நம்ம பையன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு அதோட பிடிக்கலையான்னு லூஸ் மாதிரி அப்படியே அழுவுறான் கத்துறான். திடீர்னு அலிஷா போட்டு அடிக்க வரான். இவன் ஒரு பயங்கரமான சைக்கோ, நம்ம அலிஷாக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், இவன் கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கணும் ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்படியே விக்டர் என்ன விட்டு நீ தூரம் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும்ட்டு அலிஷா கழுத்தை நெரிச்சு நேரா பாத்ரூம்குள்ள போனா அங்க ஒரு கண்ணாடி துண்டு உடஞ்சு கிடக்கு. அத அலிஷா டக்குன்னு எடுத்து விக்டர் கையை கிழிச்சு விட்டுறான். கையை கிழிச்சு விக்டர் காண்டாய் அலிஷா மூஞ்சில ஒரே அடி, அவன் அப்படியே ஒரு மாதிரி நல குழஞ்சிடறான். நேரா வெளியில போறான். போயிட்டு அலிஷா பேக்ல எல்லாம் என்னமோ தேடிட்டு பேக் கொண்டு போய் அங்க இருக்க குப்பை தொட்டியில எறியறான். அப்ப குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு பெட்டி கிடக்கு, எம்டியா தான் இருக்கு. அத பாக்குறப்ப விக்டருக்கு என்னமோ தோணுது, உள்ளுக்குள்ள அலிஷாவை பாத்ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். நம்ம மால்கம் வீட்ல ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருக்காப்ல, வெளியில என்னமோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பார்த்தா விக்டர் ஒரு பெரிய ஷவல் எடுத்துக்கிட்டு இருக்கான். மார்க்கம் வந்து இப்ப என்னப்பாச்சு எதுக்கு பாதுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு விக்டர் ஒண்ணு இல்லப்பா, ஒரு சில செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு பின்னாடி நடலாம், நீ ரூம்குள்ள போ, அப்புறம் அப்பாவோட போன் டெட் ஆயிடுச்சு, உன் போனை கொடு, எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. மால்கம் விக்டர் கிட்ட அவனோட போனை கொடுக்கறான். விக்டர் மால்கம் வீட்டுக்குள்ள போப்பாங்கிறாரு. மால்கம் வீட்டுக்குள்ள போயிடலாம். இந்த பக்கம் கெமி நம்ம அலிஷாக்கு கால் பண்றா. அலிஷா தான் இப்ப விக்டரோட ஹோட்டல்ல மாட்டிக்கிட்டு இருக்கால, அங்கதான் போன் கிடக்கு. போனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து டைரக்டா மால்கம்க்கு
கால் பண்றா. மால்கம் போன் தான் விக்டர் கையிலேயே இருக்குல்ல. விக்டர் அதை பார்த்துட்டு போனை கட் பண்ணிடுறான். நேரா பாத்ரூம்குள்ள போனா அலிஷா அப்படியே கை கால் எல்லாம் கட்டி போட்டு வாயெல்லாம் டேப் படிச்சு உட்கார்ந்துருக்கா. அப்படியே அலிஷா தூக்கி ஒரு ட்ரக்ல போட்டு வண்டி எடுத்து நேரா ஊருக்கு வெளியில வர போறான். என்னமோ நம்மள பண்ண போறான்ட்டு அலிஷாக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரன்னிங்லயே வண்டியில இருந்து குதிக்கிறா. வண்டியை நிறுத்திட்டு விக்டர் அலிஷாவை துரத்திக்கிட்டே வராப்ல. ஒரு இடத்துல வளைச்சு புடிச்சிடறான். நீ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்குற விஷயத்த அலிஷா அப்படின்ட்டு தூக்கிட்டு மறுபடியும் வண்டிக்கு போறான். இது ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. அங்க நடுவுல ஒரு பெரிய குழியை தோன்றான். தோண்டிட்டு ட்ரக்குக்கு பின்னாடி அலிஷா இருக்கிறான். அப்படியே அலிஷா கதறா விக்டரை பார்த்து என்ன விட்டுருன்ட்டு. ஆனா விக்டர் அலிஷாவை தரத்தன்னு இழுத்துட்டு வந்து அந்த குறிக்குள்ளே தள்ளுறான். அங்க அது குப்பை தூக்கிட்டு ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சுல, அந்த பெட்டி இருக்கு. பெட்டியை போட்டு மூடி பெட்டிக்கு மேல ஆணியெல்லாம் அடிச்சுட்டு பெட்டி மேல மண்ணலி கொட்ட ஆரம்பிக்கிறான். உள்ள இருந்து அலிஷா கதறிக்கிட்டே இருக்கிறா. என்ன விடுறான்ட்டு ஃபுல்லா பெட்டியை மூடிடுறான். உள்ள அலிஷா காட்டுறாங்க. அவ கையில வண்டியோட சாவி இருக்கும். சாவி குத்துல ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டை பயன்படுத்தி அப்படி கத்திக்கிட்டு கதறிட்டு கிடக்குறா. கொஞ்ச நேரத்துல மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. விக்டர் வண்டி எடுத்து நேரா அந்த காட்டு விட்டு வெளியில போறப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது. இவ இறங்கி சார் யார் நீங்க வண்டியை நகர்த்துங்க அப்படிங்கிறான். வண்டியில இருந்து ஒரு ஆள் பெரிய துப்பாக்கி ஒன்று எடுத்துட்டு இறங்குறாரு. ஷாட் கன் வச்சிருக்காரு. ஆமா நீ யாரு, ஏன் காட்டுக்குள்ள என்ன பண்றன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இது அவரோட இடம் போல. விக்டர் உடனே இல்ல சார் தெரியாம ராங் ரூட்ல வந்துட்டேன், மெயின் ரோட பார்த்து போய்கிட்டு இருக்கேன், வழியை விடுங்க நான் போயிடுறேன் அப்படிங்கிறான். உடனே அந்த பெரியவர் கையில ஷாட் கன்னோட விக்டர் வந்த வண்டிக்கு பின்னாடி போய் பாக்குறான். ஷவர்லாம் இருக்கு, அதுல வேற மண்ணு வேற ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே விக்டரை பார்த்து நீ எது வரைக்கும் போன அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். உடனே விக்டர் டக்குன்னு அவர் கையில துப்பாக்கி புடுங்கி அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அலிஷா அந்த பெட்டிக்குள்ள நின்று கத்திக்கிட்டு என்ன பண்றது தெரியாம ஒரு பதறான். எவ்வளவு கத்தி என்ன ஆக போகுது, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அவளுக்கு. இந்த பக்கம் கெமி நேரா மால்கம் பார்க்க வந்துடுறா. உள்ள வந்து மால்கம் கிட்ட உங்க அம்மா எங்கடான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு மால்கம் அம்மா அப்பா கூட போயிருக்காங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறப்பல கெமிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. விக்டர் கூட எதுக்கு அலிஷா போனா அப்படிங்கிறான். அப்பா கரெக்டா விக்டர் வரான். விக்டரை பார்த்தோன்னே கெமிக்கு ஒரு மாதிரி அள்ளு விடுது. அப்படியே அமைதியா நிக்கிறா. விக்டர் கெமியை பார்த்து உனக்கு இங்க என்ன வேலை, கிளம்பு நீ அப்படிங்கிறான். கெமி உடனே அம்மா என்னோட அக்கா எங்க, நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி கோம கத்துறான். விக்டர் டக்குன்னு கதவை சாத்திட்டு அவ என்னோட பொண்டாட்டியே ஒரு வேலையா போயிருக்கா, வந்துருவா, நீ முதல்ல இங்க இருந்து போ, மால்கம் நீ ரூம்குள்ள போன்னு மால்கம் அனுப்புறான். கெமி மால்கம் தடுத்து இல்ல மால்கம் நில்லு மால்கம் அப்படிங்கிறா. விக்டர் இதை பார்த்துட்டு இந்த பார் கெமி தேவலாம் பிரச்சனை பண்ற, அவன் ஏன் பையன் என் பேச்சதான் காப்பான், நீ ஒழுக்கமா இங்க இருந்து போ அப்படிங்கிறான். அதுக்கு கெமி ஏதோ தப்பா இருக்கு விக்டர், இரு நான் போலீஸ் கூப்பிடுறேன்னு போன் எடுக்க போறா. விக்டர் கெமி மூஞ்சில பலார்னு விடுறான். கெமி ஒரு மாதிரி தட்டு மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. அங்க நிக்கிற மால்கம் ஒண்ணும் புரியல, அப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிறான். விக்டர் நேரா மால்கம் போய் தம்பி நம்மளா ஆம்பளைங்க, நம்ம கண்ட்ரோல்ல தான் பொம்பளைங்க இருக்கணும், அவ எப்படி என்ன பார்த்து சவுண்ட் விடலாம், அவ ஒரு ஆள் அவ பேச்ச நீ கேக்குற அப்படின்ட்டு மால்கம் கிட்ட இந்த ஆணதிக்கத்தை ஒரு மாதிரி பெருமையா பேசுறான். சின்ன பையன் மால்கமுக்கு ஒண்ணும் புரியல. இந்த பக்கம் அலிஷா பெட்டிக்குள்ள கத்தி கத்தி ஓஞ்சிட்டான். இப்ப அங்கிருந்து எப்படி தப்பிக்கணும் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவ வச்சிருக்காள் அந்த கீ செயின், அது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றது. ஒரு சின்ன கத்தி வேற இருக்கும், அதை வச்சு அவ கை கட்ட அறுக்க பாக்குறான். விக்டர் நேரா அலிஷா ரூம்ல போய் அலிஷா கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்துருப்பானே, அந்த நெக்லஸ் எங்கேயாவது வச்சிருக்கான்னு தேடுறான். முதல்ல அலிஷாவோட பேக்லயும் அதை தான் தேடினானே. அலிஷா கை கட்ட ஃபுல்லா அறுத்துறான். இந்த பக்கம் மால்கம் கெமியை எழுப்ப பாக்குறான். கெமி அசைவலாம இருக்கிறான். விக்டர் அலிஷா ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கப்ப அங்க டிராயர்ல இந்த நெக்லஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு நேரா வெளியில வரான். அப்படியே மால்கம் பார்த்து தம்பி போய் ஷூவை போட்டு வா, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படிங்கிறான். மால்கம் ஒருவர் முழிக்கிறான், பயமா வேற இருக்கு. விக்டர் ரொம்ப லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, அம்மா வரட்டுமே போலாமே அப்படிங்கிறான். ஆனா விக்டர் உடனே போன்ட்டு மால்கம் ஒரு மிரட்டர் டோன்ல சொல்றான். உடனே மால்கம் டக்குன்னு நேரம் ரூம்குள்ள போயிட்டு அவங்க அம்மா ஒரு டிராக்கர் வச்ச ஷூ வாங்கி கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஜிபிஎஸ் ஓட இருக்கும்ல, அந்த ஷூ எடுத்து அவன் அந்த டிராக்கர்ல எடுத்து வெளில போட்டிருப்பான். அதையே எடுத்து ஷூக்குள்ளே மாட்டி ஷூவை கால்ல மாட்டிட்டு வேகமா இங்க இருந்து வரான். வேகமா விக்டர் கூட கிளம்புறான். வெளியில மழை ஒரு மாதிரி பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வண்டியில ஏறணும் விக்டர் மால்கம் கிட்ட இந்த பார் மால்கம் உன்ட்ட முதல்ல நான் சொல்லிருக்கணும், ஆனா இப்ப நான் சொல்றேன் கேளு, உங்க அம்மா நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஓடி போயிட்டா. நான் வந்தது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, ஒன்னையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. இனிமேல் நான் தான் உன்னை பாத்துக்க போறேன், நீ என் கூட வேறு, உனக்கு எந்த பிரச்சனை இல்லாம நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். மால்கம்க்கு ஒண்ணும் புரியல, அம்மா அப்படி பண்றாள் கிடையாது, இவர் ஏன்டா இப்படி பேசுறான்னு இவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான். ஆனா எதிர்த்து பேசவும் உனக்கு தைரியம் இல்ல, பேசாம இருக்கிறான். விக்டர் மால்கம் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்ல. இந்த பக்கம் அலிஷா அந்த பெட்டி ஏதாவது பண்ணும் உடைக்கணும் என்னமோ முயற்சி பண்றா. அப்ப அந்த பெட்டியோட ஒரு பக்கத்துல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. இவனோட கீச்சைன்ல இருந்து ஒரு கத்தி இருக்கும்ல, அதை வச்சு அந்த ஓட்டை அப்படியே பெருசாக்க பாக்குறான். இந்த பக்கம் அடி வாங்கிருப்பாள் கெமி, அவ அப்படியே அமைதியா எந்திரிக்கிறான். எந்திரிச்சு போன் எடுத்துட்டு வேகமா யாருக்கோ கால் பண்ண பாக்குறான். அலிஷா அந்த ஓட்டை அப்படியே பெருசாக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் விக்டர் மால்கம் கூட வேகமா வண்டியில போய்கிட்டு இருக்காப்ல. விக்டர் அப்படியே மால்கத்துக்கிட்ட நான் அவனை அப்படி பாப்பேன்டா இப்படி பாப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மால்கம் கையில அலிஷாவோட போன் இருக்கு. அதுல ஒரு மெசேஜ் வருது, ஜோ
ஜோ தான் மெசேஜ் பண்றாப்ல. ஆனா ஜோங்கிற பேரு ஆம்பளை பையன் பேர் மாதிரி இருக்கிறதுனால மால்கம் ஜோங்கிறது யாருன்னு சொல்லிட்டு கேக்குறான். மால்கம்க்கு யார் என்னன்னு தெரியல, பேசாம இருக்கிறான். விக்டரும் சரி இந்த மெசேஜுக்கு என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதடா முட்டா பையல, எனக்கு நல்ல ஆம்பளை கரைச்சிட்டான்னு ஒரு ரிப்ளை பண்ண அப்படிங்கிறான். மால்கம் அப்ப சொல்றது ஒண்ணும் பெருசா எதிர்த்து பேசாம அவங்க அம்மா போன்ல இருந்து ஜோக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறான். அலிஷியா தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்கிறான். ஓரளவுக்கு தோண்டி அதுக்குள்ள அவ கை போற அளவுக்கு கேப் வருது. கைய உள்ள விட்டு அந்த பெட்டியோட அந்த மரத்தை மட்டும் புடுங்குறா. புடுங்கிட்டு வந்துருது. அந்த இடத்துல இருக்க மண் எல்லாம் ஒரு மாதிரி சரிஞ்சுக்கிட்டே வருது. மால்கம்க்கு அவங்க அப்பா கிட்ட என்ன பேசுறது, அடுத்து என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கிறான். டக்குன்னு விக்டர் கிட்ட எனக்கு பசிக்குது, எங்க வண்டியை நிறுத்துங்க அப்படிங்கிறான். விக்டரும் சரின்னு சொல்றாப்ல. அலேஷியா அந்த பெட்டியில ரெண்டாவது மரத்தையும் உடைச்சிடுறான். மண்ணெல்லாம் சரிச்சு சரிச்சு அப்படியே கால் பக்கமா தள்ளுறான். இந்த பக்கம் கடையில தான் விக்டரும் மால்கம் உட்கார்ந்து இருக்காங்க. மால்கம் சாப்பிடாம அந்த கடையில சாட்டு கொடுத்து வரைய சொல்லுவாங்க. அழகா வரைஞ்சு அங்க இருக்க சவத்துல மாட்டி விடுவாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். விக்டருக்கு டே சாப்பிடுறா கிளம்புனாங்கிறாரு. ஆனா மால்கம் டயத்தை ஓட்டுற வேலையில தான் இருக்கிறானே. அலிஷா பெட்டிக்குள்ள இருந்துட்டு வெளில இந்த மண்ணெல்லாம் உருவி உருவி உள்ள போடுறான். வெளியில வேற மழை பெய்தா. அது மண் ஒரு மாதிரி ஹார்டா இருக்கு. அப்படியே அமுங்குது அந்த இடமே. இந்த பக்கம் மால்கம் அப்படியே விக்டர் கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு ஏதாவது ட்ரிங்க் வேணும் அப்படிங்கிறான். அலிஷா அந்த பெட்டியோட ஒரு பக்கத்துக்கு மண்ணெல்லாம் சரிச்சு உள்ள இழுத்து கைய வெளியில நீட்டிடுறான். நீட்டி அப்படியே அந்த மண்ணெல்லாம் விலைக்கு முக்கி முடங்கி வெளியில வரான். ஆனா கீழே கால் மாட்டிக்குது. வெளியில வர முடியல. மழை வேற பயங்கரமா பெய்யுது. நம்ம விக்டர் மால்கம் குடிக்க ஏதோ கேட்டிருப்பானே, அதை கேட்டு கத்துறான். என் பையன் குடிக்க கேட்கறான், ஏதோ ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துட்டு வாங்கன்ட்டு. அந்த கேப்ல மால்கன் அவன் கையில சாட் இருக்கும்ல அதை பெரட்டி ஹெல்ப் மீன்னு பின்னாடி எழுதுறான். அந்த சர்வர் எங்கேயாவது வராங்க. அப்ப இந்த சாட் அழகா போர்ட்ல மாட்டீங்களேன்னு சொல்லி நீட்டுறான். விக்டருக்கு இது பாக்குற போது சந்தேகமாகுது. டக்குன்னு அந்த சர்வர் கையை பிடிச்சு சாட்டை வாங்கிடுறான். மால்கம்க்கு ஒரு மாதிரி ஆயிருது. இந்த பக்கம் மழை தண்ணி அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அலிஷா அந்த பெட்டி ஃபுல்லா நிரம்பிடுது. அலிஷா உடம்பு பாதி வெளியில பாதி பெட்டிக்குள்ள இருக்கு. அவன் முகம் வரைக்கும் வேற தண்ணி நிரம்பிக்கிட்டே வருது. விக்டர் மால்கம் கிட்ட நான் உன்னோட அப்பாடா, என்ன உன்னால ஏமாத்த முடியாதா, நீ ஏன்டா இப்படி பண்றன்ட்டு அந்த சாட்டை திருப்புனா பின்னாடி ஹெல்ப் மீ எழுதிருக்கானே, இது பண்ணிருக்கிறது எனக்கு தெரியாம இருக்குமாடா, ஏன்டா இப்படி புரிஞ்சுக்காம இருக்கிறன்ட்டு அவன் ஒரு மாதிரி கோவமாயி அந்த சாட்டை போட்டு கிழிக்கிறான். மால்கம்க்கு இப்பதான் அவங்க அப்பாவோட உண்மையான ரூபமே தெரியுது. அலிஷா மூஞ்சி தண்ணிக்குள்ள முழுகிக்கிட்டே இருக்கு. வெளியில வரவே முடியல. ஒரு கட்டத்துல அப்படியே முக்கி என் பையனை காப்பாத்தணும்னு ஒரு மாதிரி உத்வேகமாயி கைய பிடிச்சு மண்ணுல அமுக்கி வெளியில வந்துடுறா. தரையில வந்து உளுந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான். டக்குன்னு எந்திரிச்சு வேகமா அந்த காட்டுக்குள்ள மண் ரோட நோக்கி போறா. அங்க ஒரு பெரிய வண்டி நிக்குது. யார் நிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நேரம் வண்டி கிட்ட வந்தா முதல்ல விக்டர் வந்து அந்த இடத்தோட ஓனர் தடுத்து பாருல, அந்த நபர் அங்க கடக்குறாரு. அலிஷா நேரா போய் அந்த நபரை செக் பண்ணா அந்த நபர் வேற இறந்து போயிருக்காரு. அலிஷாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. நேரா போய் வண்டி எடுத்துக்கிட்டு அவ ஃப்ரெண்டான ஜோவை பார்க்க போறா. ஜோக்கு அலிஷா இந்த நிலைமையில பார்த்தா ஒண்ணும் புரியல. உள்ள போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். ஜோ ஒரு மாதிரி அலறிறான். உடனே போலீஸ் கால் பண்ணடி, உன் பையனை காப்பாத்தணும்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அலிஷா இல்ல இல்ல அவங்க கிட்ட போக முடியாது, போலீஸ் இப்ப கூப்பிட கூடாது, என் பையனை எப்படியா கண்டுபிடிக்கணும், இல்லனா என் பையனை ஏதாவது பண்ணிருவான் அப்படின்னு பதறாங்க. அப்ப ஜோ ஓ எனக்கு தெரிஞ்சு உன் போனு விக்டர் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ லூஸ் மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீ அப்படி மெசேஜ் அனுப்ப மாட்டேன், என்னடா இப்படி வந்திருக்கேன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அது விக்டரா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அலிஷா உடனே உன் போனை கூட உடனே கால் பண்ணு அப்படிங்கிறான். இந்த பக்கம் விக்டர் மால்கனை திட்டிக்கிட்டே கூட்டிட்டு வரான். நீ பண்ணது ரொம்ப தப்புடா தம்பி, இது வேற யாராவது இருந்தா நான் வேற மாதிரி நடந்திருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டே வரப்ப ஜோ போன்ல இருந்து நம்ம அலிஷாக்கு கால் வருது. விக்டர் ஜோவை அலிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் நினைப்பான். அதனால போன் அட்டெண்ட் பண்றான். பார்த்தா அலிஷா பேசுறா. விக்டருக்கு ஒரு மாதிரி பகீர் ஆயிருது. சரியான லக்கி ஃபெல்லோ, தப்பிச்சிட்டியா அப்படிங்கிறான். அப்ப அலிஷா என் பையன் எங்கடா அப்படிங்கிறா. பக்கத்துல நிக்கிற மால்கம் விக்டர் அம்மா கிட்ட தான் பேசுறான்னு தெரிஞ்சு அம்மாட்ட பேசுறீங்களான்னு சொல்லி கேட்கறான். விக்டர் அப்படியே பார்த்துட்டு ஆமா இன்னும் உங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லணுமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு போன் நீட்டுறாப்ல. அப்ப மால்கம் டக்குன்னு போனை வாங்கி அம்மா நான் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டேன், நிறைய சண்டை போட்டேன், மன்னிச்சுங்க, அதுக்காக நீங்க காலையில வாங்கி கொடுத்தீங்களா ஷூ, அந்த ஷூவை நான் போட்டுக்கிட்டேமா, அந்த ஷூவோட தான் அப்பா கூட இருக்கிறேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன் போனை கொடுக்குறான். விக்டரும் ஷூவை பத்தில ஏன்டா பேசுற, இந்த பாரு அலிஷா பையன் கூட நான் நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறேன், என் வழியில குறுக்க வராதுன்ட்டு போனை கட் பண்ணி கீழே போட்டு உடைச்சிடுறாப்ல. அலிஷாவும் போனை கட் பண்ணிட்டானே அப்படின்னு யோசிக்கிறப்ப ஜோவை பார்த்து என் பையன் ஷூவை போட்டிருக்கான், அதுல டிராக்கர் இருக்கு, உன்கிட்ட சிஸ்டம் இருக்கான்ட்டு நேரா போய் சிஸ்டத்தை ஆன் பண்ணி அந்த ஷூல இருக்க டிராக்கரை தேட ஆரம்பிக்கிறான். விக்டர் வண்டியில ஏதோ ரோட்ல போய்கிட்டு இருக்கான் போல, லொகேஷனை காட்டுது. ஜோ உடனே அலிஷாட்ட இங்கே நான் போய் போலீஸ் கூப்பிடுறேன் வேகமா ஓடுறாப்ல. ஆனா அலிஷா அந்த லொகேஷனை ஜோவோட போன்ல ஏத்திக்கிட்டு இவ வேகமா இங்க இருந்து கிளம்புறா. ஜோ வந்து பாக்குறா அலிஷாவை காணோம். அலிஷா போன்ல அந்த லொகேஷனை போட்டுட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேகமா போய்கிட்டு இருக்கா. ஆனா ஜோ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இவ போனை தான் அலிஷா எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றா. போலீஸ்காரங்க ஜோவோட போனை ட்ராக் பண்றானுங்க. அப்படியே விடிஞ்சிருது. அலிஷா ஃபாலோ பண்ணிட்டு போற டிராக்கர் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அலிஷா நேரா அங்க
போய் நிக்கிறா. அந்த இடமே ஒரு பாலஞ்ச மாதிரி இருக்கு. மால்கம் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறப்ப அங்க டிராக்கர் மட்டும் இருக்கு. பார்த்தா பின்னாடி விக்டர் அந்த ஷாட்கன் கையில ஷூவோட வந்து நம்ம அலிஷா பக்கம் தூக்கி எறிஞ்சு, நீயும் சரி உன் பையனும் சரி செம்ம டேலண்ட் தான், என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? போன்ல அவன் சம்பந்தம் இல்லாம ஷூவை பத்தி பேசுறாங்க போய் தான் சந்தேகப்பட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தான்னு ஆசைப்படுறேன், என்னையே ஏத்துக்க மாட்டீங்க, என்னையே இப்படி பண்றீங்கன்ட்டு அப்படியே அலிஷா கிட்ட போய் அலிஷா கழுத்தை நெரிக்க பாக்குறான். அப்ப பேண்ட்ல தானே கத்திய சொருகிருப்பான். அதை புட்டிங்க அலிஷா விக்டர் அடி வயிற்றுல சொருகிறான். விக்டர் ஒரு மாதிரி நல்லா குறைஞ்சிடறான். இனிமேல் நீ உயிரோடு இருக்க கூடாது, நீ சாவுடின்ட்டு அவன் கையில இருக்க ஷாட்கன்னால அலிஷா பார்த்து சொல்றான். இந்த பக்கம் மால்கனை காருக்குள்ள ஸ்டீரிங்ல கட்டி போட்டுட்டு வந்திருக்கான். அப்படியே விக்டர் அலிஷாவை துரத்திக்கிட்டே போறான். அதனால விக்டரால ஒழுங்காவே ஓட முடியல. அப்படியே ஒரு மாதிரி தத்து தடுமாறி துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு அலிஷாவை பாக்குறோம்னா சுட்டுக்கிட்டே பின்தொடர்ந்து போறான். அலிஷாவும் அப்படியே கஷ்டப்பட்டு விக்டர் தலைதறிக்க ஓடுறான். அங்க ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்குள்ள புந்துடுறான். அப்படியே கதவை சாத்திட்டு அந்த சர்ச்சில் ஒரு ஆபீஸ் இருக்கும். நேரா போய் ஆபீஸ் போன் எடுத்தா அந்த ஆபீஸ் வெளியில இருக்க ஜன்னல்ல இருந்து இந்த விக்டர் அலிஷாவை பார்த்து சொல்றான். ஜஸ்ட் மிஸ். இந்த பக்கம் மால்கனே அவன் கை கட்ட அவுத்து அங்கேயும் தப்பிக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். விக்டர் அலிஷாவை சுட்டுக்கிட்டு அந்த ஜன்னல் வழியா பூந்து சர்ச்சுக்குள்ள வந்துடுறான். மால்கமோட கையை ஸ்டீரிங்ல தானே கட்டி போட்டு வச்சிருக்கான். அங்க வண்டியோட சாவி இருக்கு, அதை கவனிச்சிடறான் மால்கம். விக்டர் அப்படியே உள்ள வந்துடுறான். அலிஷாவை பார்த்து இந்த பாரு அலிஷா தப்பிக்க முடியாது முன்னாடி வந்துருட்டு அப்படியே அலிஷாவை தேடிக்கிட்டு இருக்கான். அலிஷா சர்ச்சில் ஒரு டேபிள் மாதிரி இருக்காங்க, ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். இந்த பக்கம் மால்கன் வண்டி சாவியை வச்சு அவன் கை கட்ட அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கிறான். அலிஷா இருக்கிற இடத்துல ஒரு சத்தம் வந்துருது. விக்டருக்கு தெரிஞ்சிருது. நேர அலிஷா கிட்ட போறப்ப அலிஷா அங்க இருக்க ஒரு பொருள் எடுத்து விக்டர் போட்டு மாங்கு மாங்குன்னு அடிக்கிறான். ஆனா விக்டர் அலிஷாவை அடிச்சு போட்டுறான். அப்படியே இழுத்துட்டு வந்து அலிஷாவை போட்டு நீ இருந்தீன்னா என்னால வாழவே முடியாது சாவ அலிஷான்ட்டு அவன் கையில இருக்கிற ஷாட்கன் அதை எடுத்து அலிஷா மூஞ்சிய பார்த்து சுடுறான். பார்த்தா துப்பாக்கியில குண்டு இல்ல. அதே நேரத்துல மால்கம் இந்த பக்கம் அவன் கை கட்ட அறுத்துறான். கதவை திறந்து குடுன்னு அவனை சர்ச்சை நோக்கி ஓடியாடுறான். அலிஷா அப்படியே கதறான், என்ன விட்டுரு விக்டர், நான் எங்கேயாவது போயிடுற விக்டர், என்ன எதுவும் பண்ணாத விக்டர் அப்படி இப்படிங்கிறான். விக்டருக்கு சமக்கம் வருது. என்னையே ஏத்துக்கவே மாட்டேங்கிற, எனக்கு ஒரு குடும்பம் இருக்க கூடாதா, நான் வாழ தகுதியே இல்லாதவங்கிறியான்ட்டு இவன் பயங்கரமா கத்துறான். அப்ப வெளியில வெறும் போலீஸ் சத்தமா கேக்குது. ஜோட போன் அலிஷாட்ட இருக்கும்ல, அதை ட்ராக் பண்ணி வந்துட்டானுங்க. வெளியில இருந்து அவனுக்கு சத்தம் போடுறானுங்க விக்டரை சரண்டாக சொல்லிட்டு. விக்டருக்கு புரிஞ்சிருது இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அலிஷாவும் நம்மள ஏத்துக்க மாட்டேங்கிறான்ட்டு நேரா போய் சர்ச்சு கதவை திறந்து கையில துப்பாக்கில குண்டு இல்ல ஆனா அதை வச்சு அவனுக்கு சுட மாதிரி பாக்குறான். போலீஸ்காரங்க விக்டர் துப்பாக்கிக்கு சுற்றுவானுங்கன்ட்டு விக்டரை பார்த்து கண்ணாமண்ணு சுட்டுறானுங்க. விக்டர் ஸ்பாட்லே காலி. இதெல்லாம் அலிஷா பார்த்து கதறிட்டு கிடக்குறான். கரெக்டா அங்க மால்கம் வரான். அலிஷா சர்ச்ல இருந்து வெளில பார்த்து மால்கம் நேரா போய் அலிஷா கட்டி பிடிச்சிட்டு அம்மா அம்மா அழுகுறான். அங்க விக்டர் செத்து கிடக்கிறது பாக்குறப்ப மால்கம்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அலிஷா மால்கம் ஆஸ்வாசப்படுத்தி நம்ம சேஃபா இருக்கம்பா ஒண்ணு இல்லப்பாங்கிறாங்க. அப்படியே ஒரு 6 மாசம் போயிருது. மால்கம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிறான். அலிஷாக்கு ஏதோ புது டேட் வந்திருக்கு போல, அழகா கிளம்புறா. ஆள ஜோவும் கெமியும் இருக்கிறாங்க. இவன் அழகா கிளம்பி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்ம அலிஷா கிட்ட எல்லாமே இனிமேல் நல்லபடியா நடக்குங்கிறா. வீட்டு கதவை யாரா தட்டுறாங்க, போய் பார்த்தா அலிஷாக்கு ஒரு புது டேட் போல. அவன் ரொம்ப டீசெண்டா தான் இருக்கிறான். அலிஷா கிட்ட போமான்னு சொல்லி கூப்பிடுறான். அலிஷாவும் சந்தோஷமா கிளம்புறா. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமா நல்ல படங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.